பொது பிரிவினருக்கான என்ஜினியரிங் கவுன்சிலிங் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெள்ளியன்று துவங்கியது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் வெள்ளியன்று பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் முதல் 20 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சேர்க்கை கடிதங்களை வழங்கினார். முதல் இடங்களை பிடித்த மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்களது பெற்றோர், ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். நான் 12th 4 சென்டம் வாங்கியிருக்கேன். 1200க்கு 1177 வாங்கியிருக்கேன். இங்க சிஇஜில இசிஇ எடுக்கலாம்னு இருக்கேன். அது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. மெக்கானிக்கல் எடுத்திருக்கேன் இங்க சிஇஜி கேம்பஸ்ல. பல பேர் அட்வைஸ் பண்ணாங்க, நல்ல மெக்கானிக்கல்ங்கிறது நல்ல பிராட் பேஸ் அப்படிங்கறதுனால நான் மெக்கானிக்கலே சூஸ் பண்ணிட்டேன். 12th 1182 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போ கட் ஆஃப் 200 வாங்கியிருக்கேன். 3 சப்ஜெக்ட் சென்டம் வாங்கியிருக்கேன். நான் சிஇஜி கேம்பஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். முதல் 20 இடங்களை பிடித்த மாணவர்களில் பெரும்பாலானோர் மெக்கானிக்கல் பிரிவை தேர்ந்தெடுத்தனர். தினசரி 5000 மாணவர்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். SSM தகவல்களும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. பொறியியல் கல்லூரிகளின் மாணவர்கள் தேர்ச்சி பட்டியலை இணையதளத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. ஆனால் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் வெளியாகாததால் மாணவர்கள் மத்தியில் இது தொடர்பான குழப்பம் நீடிக்கிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் துவங்குகின்றன. மொத்தம் 534 கல்லூரிகளில் உள்ள 1,93,998 இடங்களுக்கு 1,76,975 தகுதியுள்ள விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன.